பாத்திரங்களை கழுவு. அம்மா சொல்லுவாங்களே, இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாஷ் த வெசல்ஸ். எப்படி சொல்லணும்? வாஷ் த வெசல்ஸ். வெசல்ஸ்னால் பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாஷ் த வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரங்களை கழுவு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரூமை சுத்தம் பண்ணு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அம்மா சொல்லுவாங்களே, உன் ரூமை பாரு எப்படி இருக்குன்னு, சுத்தம் பண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா க்ளீன் த ரூம். எப்படி சொல்லணும்? க்ளீன் த ரூம். ரூமை சுத்தம் பண்ணு, க்ளீன் த ரூம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? இப்போ நம்ம குரூப்பாக ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப இப்போ நம்ம கேட்போம்ல, உன்கிட்ட ஏதாச்சும் யோசனை இருக்காப்பா, இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ். எப்படி சொல்லணும்? டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ்? உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்ன போக விடு. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். லெட் மீ கோ. எப்படி சொல்லணும்? லெட் மீ கோ. என்ன போக விடுங்க, லெட் மீ கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நல்ல வேளை நான் போகலை. தேங்க் காட் ஐ டிட்ன்ட் கோ. எப்படி சொல்லணும்? தேங்க் காட் ஐ டிட்ன்ட் கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன கிண்டல் பண்ணாத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. எப்படி சொல்லணும்? டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. மேக் ஃபன் ஆஃப்னா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன் அப்படின்னா பண்ணாத. ஸோ டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ, என்னை வச்சு கிண்டல் பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்கிட்ட பல திறமைகள் இருக்குது. இப்போது நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்களே, சூப்பர்டா, உனக்கு நிறையா திறமை இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். எப்படி சொல்லணும்? யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது. யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we are going to clean the house tomorrow. எப்படி சொல்லணும்? we are going to clean the house tomorrow. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. அதை எப்படி சொல்லலாம்னா it is too sunny today. எப்படி சொல்லணும்? it is too sunny today. too sunny அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. இப்போது எக்ஸாம் ரிசல்ட் வருது, உங்கள் ஃப்ரெண்டு நிறைய மார்க் வாங்கிட்டான். ஸோ என்ன பண்ணுறா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். எப்படி சொல்லணும்? லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வேலையை பார்க்க விடுங்க. இப்போ யாராச்சும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ்ப்பா என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். லெட் மீ டூ மை ஒர்க். எப்படி சொல்லணும்? லெட் மீ டூ மை ஒர்க். லெட் மீ டூ மை ஒர்க். ஓகேவா? என் வேலையை பார்க்க விடுங்க. லெட் மீனா என்ன விடுங்க அப்படின்னு அர்த்தம். டூ மை ஒர்க்னா என்னோட வேலையை செய்ய என்ன விடுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த இடம் அழுக்காக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குப்பா, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம், டர்ட்டினா அழுக்கா. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. இந்த இடம் அழுக்காக இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. அங்கே போயிருக்கியா? அது எப்படி கேட்கலான்னா ஹேவ் யூ பீன் தேர். எப்படி சொல்லணும்? ஹேவ் யூ பீன் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே, அங்கே போயிருக்கியா? ஹேவ் யூ பீன் தேர். ஓகே, நான் ஏன் எல்லா சென்டென்சஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களால் அந்த சிச்சுவேஷனை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் எல்லா சென்டென்ஸுக்குமே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இருக்கேன். அதனால உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நேற்று ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுலப்பா, நான் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன், என் மைண்டில் அதே தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். எப்படி சொல்லணும்? ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூஸான அர்த்தம். திங்கிங், கீப் ஆன் திங்கிங்னா கண்டினியூஸாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தலையை சீவு. அம்மா சொல்லுவாங்களே, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, தலையை சீவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கோம் யோர் ஹேர். எப்படி சொல்லணும்? கோம் யோர் ஹேர். கோம்னா சீவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோம் யோர் ஹேர். மழை பெய்யுது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வெரி சிம்பிள். இட் இஸ் ரெய்னிங். எப்படி சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். இப்போ மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இட் இஸ் ரெய்னிங். இதுவே மழை பெய்தது, நேற்று மழை பெய்ஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு இட் வாஸ் ரெய்னிங். புரிஞ்சுதா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வெளியில் போகலான்னு கூப்பிடுறாங்க, உங்களால் போக முடியாது, மழை பெய்யுது. அதை எப்படி நீங்கள் சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். செகண்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன வேண்டும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட் டூ யூ வாண்ட். எப்படி கேட்கணும்? வாட் டூ யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்? வாட் டூ யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பசிக்கிறது. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஐ எம் ஹங்க்ரி. வெரி சிம்பிள். எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை பற்றி என்ன நினைக்கிற. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட் டூ யூ திங்க் அபவுட் மீ. எப்படி சொல்லணும்?
வாட் டு யூ திங்க் அபவுட் மீ. வாட் டு யூ திங்க் அப்படின்னா என்ன நினைக்கிற அப்படின்னு அர்த்தம். அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. ஸோ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னா வாட் டு யூ திங்க் அபவுட் மீ. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வீட்டுக்கு எப்போ வருவ. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். when will you come to my home. எப்படி சொல்லணும்? when will you come to my home. என் வீட்டுக்கு, to my home, எப்போ வருவ. when will you come. ஸோ என் வீட்டுக்கு எப்போ வருவ. when will you come to my home. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வேகமாக ஓடாத, கீழே விழுந்துருவ. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். don't run fast, you will fall down. எப்படி சொல்லணும்? don't run fast, you will fall down. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஏன் என்ன கூப்பிட்ட. நம்ம கேட்போம்ல, ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். why did you call me. எப்படி சொல்லணும்? why did you call me. ஏன், why, என்ன கூப்பிட்ட, did you call me. ஸோ ஏன் என்ன கூப்பிட்ட, why did you call me. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டீ குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டீ குடிக்கணும் போல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. டீ குடிக்கணும், டு ஹாவ் அ டீ, போல இருக்குது, ஐ ஃபீல் லைக். ஸோ டீ குடிக்கணும் போல இருக்குது, ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். டீ குடிக்கணும் போல இருக்குது, எனக்கு ஒரு டீ போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை இப்படி கேட்கலாம். ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு அறிவில்லையா. இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ். எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ். உனக்கு அறிவில்லையா, டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இன்னைக்கு எனக்கு லீவு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போமா. இன்னைக்கு எனக்கு லீவ். ஐ எம் ஆன் லீவ் டுடே. எப்படி சொல்லணும்? ஐ எம் ஆன் லீவ் டுடே. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி ஜாபுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை போகல, இன்றைக்கி எனக்கு லீவ் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் தான் பார்த்தோம். எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் ஆன் லீவ் டுடே. சிம்பிள். அமைதியாக இரு. அமைதியாக இருன்றதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் 2 டைப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு, கீப் குவைட். கீப் குவைட். குவைட்னா அமைதின்னு அர்த்தம். ஸோ அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு கீப் குவைட். இன்னொரு டைப் எப்படி சொல்லலாம்னா பி காம். பி காம். காம்னாலும் அமைதின்னு அர்த்தம். பீனா இரு. ஸோ பி காம். சரியா? செகண்ட் சென்டென்ஸ், அங்கே போ. அங்கே போ அப்படின்ற வாக்கியத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். வெரி சிம்பிள். கோ தேர். கோ தேர். தேர்ட் சென்டென்ஸ், என்னிடம் கொடு. என்னிடம் கொடு அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம். ரொம்பவே ஈஸி. கிவ் மீ. கிவ் மீ. என்னிடம் அப்படின்னா மீ. கொடு அப்படின்னா கிவ். என்னிடம் கொடு அப்படின்றத எப்படி சொல்லணும். கிவ் மீ. அவ்வளோதான். ஃபோர்த்து சென்டென்ஸ், இங்கே வா. முன்னாடி அங்கே போ பார்த்தோமா. அங்கே போக்கு என்ன பார்த்தோம்? கோ தேர். சூப்பர். இப்போ இங்கே வா. இங்கே வா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். கம் ஹியர். ரொம்பவே சிம்பிள். கம் ஹியர். இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். சிட் ஹியர். சிட் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சத்தம் போடாத. சத்தம் போடாத அப்படின்றத எப்படி சொல்லலாம். டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். சத்தம் அப்படின்னா ஷவுட். போடாத அப்படின்னா டோன்ட். ஸோ டோன்ட் ஷவுட். சத்தம் போடாத. சிம்பிள். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். இங்கே சத்தம்ங்கிறதுக்கு நாய்ஸ். போடாத டோன்ட் மேக். ஸோ சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இப்போ போகலாம். நீ இப்போ போகலாம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ், மறுபடியும் முயற்சி செய். மறுபடியும் முயற்சி செய்ன்ற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ட்ரை அகைன். ஸோ மறுபடியும் முயற்சி செய். ட்ரை அகைன். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மறந்துடாத. மறந்துடாத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். மறந்துடாத. மறந்து அப்படிங்கிறதுக்கு ஃபர்கெட். மறந்துடாத. டோன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட். மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட். என்னை பார்த்தால் பொண்ணு மாதிரி இருக்கிறதா. என்னை பார்த்தா என்ன பொண்ணு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டு ஐ லுக் லைக் அ கேர்ள். டு ஐ லுக் லைக் அ கேர்ள். டு ஐ லுக் லைக் அ கேர்ள் அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு இல்லையா. ஸோ அதுக்கு டு ஐ லுக் லைக் அ கேர்ள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னது சரிதான். நான் என்ன சொன்னனோ அது சரிதான். நான் சொன்னது சரியாயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். what I said is right. what I said is right. what I said அப்படின்னா நான் என்ன சொன்னனோ அது சரிதான். what I said is right. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் என்ன சொன்னாள் என்று அவளுக்கு நினைவில்லை. அவள் என்ன சொன்னானே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அவள் என்ன சொன்னானே அவள் மறந்துட்டா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம். she doesn't remember what she said. she doesn't remember
வாட் ஷி செட் ஷி டசன்ட் ரிமெம்பர் அப்படின்னா அவளுக்கு ஞாபகம் இல்லை. என்னது? வாட் ஷி செட், அவள் என்ன சொன்னான்னு அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை கூப்பிட போகிறேன், நான் அவனை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐம் கோயிங் டு கால் ஹிம், ஐம் கோயிங் டு கால் ஹிம், ஐம் கோயிங் டு கால் ஹிம் அப்படின்னா நான் அவனை கூப்பிட போகிறேன். ஓகேவா? ஸோ கால் அப்படின்னா கூப்பிடுறது. ஸோ ஐம் கோயிங் டு கால் ஹிம், நான் அவனை கூப்பிட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் அவளை பழி வாங்குகிறான், அவன் அவளை பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He is taking revenge on her. He is taking revenge on her. So revenge னு வந்தா take revenge அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? So he is taking revenge on her. So next one, இதை எங்கிருந்து எடுத்தாய்? ஸோ இதை எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? Where did you pick it from? Where did you pick it from? Where did you pick it from? Pick it அப்படின்னா எடுத்த, இதை எடுத்த. pick அப்படின்னா எடுக்கிறது. ஸோ where did you pick it from? இதை எங்கிருந்து எடுத்த? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு யாரு மிட்டாய் கொடுத்தது? ஓகே, சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்போம் இல்லையா? யார் உனக்கு மிட்டாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதனை எப்படி கேட்கலாம்? ஹூ கேவ் யூ த கேண்டி? ஹூ கேவ் யூ த கேண்டி? ஸோ கேண்டி அப்படின்னா மிட்டாய். ஓகேவா? ஸோ ஹூ கேவ் யூ த கேண்டி அப்படின்னா உனக்கு யார் மிட்டாய் கொடுத்தா? ஸோ இங்கே நம்ம ஏன் ஹூ டிட் கிவ் யூ த கேண்டி அப்படின்னு சொல்லலைன்னா, ஸோ மிட்டாய் கொடுத்ததுங்கிறது இன்னொருத்தவங்க செய்த செயல். ஸோ அதனால இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹூ கேவ் யூ த கேண்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ உன் கைகளை கழுவினாயா? சாப்பிட்ற போகிறப்ப கை கழுவிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதனை எப்படி கேட்கலாம்? டிட் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ்? டிட் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா உன்னோட கையை கழுவுறது. ஸோ டிட் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா உன்னோட கைகளை கழுவுனியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடுவதற்கு முன்னால் நீ உன்னுடைய கைகளை கழுவ வேண்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதனை எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா நீ கைகளை கழுவணும். எப்போ? பிஃபோர் ஈட்டிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேறு வேலையே இல்லை, உனக்கு வேறு வேலையே இல்லை, நீ இதே தான் பண்ணுற, உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் த சேம் திங். யூ ஆர் டூயிங் த சேம் திங் அப்படின்னா உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் டூயிங் த சேம் திங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக அப்படியே இங்கிலீஷ் அப்படியே தமிழ்லேருந்து இங்கிலீஷை ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி சில சென்டென்சஸ் தான் நம்ம அது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை ஒழுங்காக பிடி. ஸோ இது ஒழுங்காக பிடி, பத்திரமா பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதனை எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் இட் ப்ராப்பர்லி. ஹோல்ட் இட் ப்ராப்பர்லி. ஹோல்ட் இட் ப்ராப்பர்லி அப்படின்னா இது ஒழுங்கா பிடி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எதிர்பார்க்காத ஒன்று நேற்று நடந்தது. எதிர்பார்க்காத ஒன்று நேற்று நடந்துச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல, அது நேற்று நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதனை எப்படி சொல்லலாம்? சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. ஹேப்பன்ட் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போதெல்லாம் அவனிடம் நிறைய மாற்றங்களை என்னால் பார்க்க முடியுது. இப்பெல்லாம் அவன் ரொம்ப மாறிட்டான், இப்பெல்லாம் எனக்கு நிறைய மாற்றம் என்னால் அவன்கிட்ட பார்க்க முடியுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதனை எப்படி சொல்லலாம்? ஐ கேன் see a lot of changes in him nowadays. I can see a lot of changes in him nowadays. I can see a lot of changes அப்படின்னா நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது. in him அப்படின்னா அவன்கிட்ட, nowadays அப்படின்னா இப்போலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் முன்பு மாதிரி இல்லை, இப்பெல்லாம் அவன் முன்னாடி மாதிரி இல்லை, அவன் மாறிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதனை எப்படி சொல்லலாம்? He is not the same as before. He is not the same as before. He is not the same அப்படின்னா அவன் அதே மாதிரி இல்லை. எப்படி? as before, முன்னாடி மாதிரி, அவன் முன்னாடி மாதிரியே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் இப்போது இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டார்கள். ஸோ அவங்க இப்போ இருக்க மாதிரியே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு எப்படி அடிபட்டது? இப்போ ஏதோ அடிபட்டுருச்சுன்னா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதாரண எப்படி கேட்கலாம்? How did you get injured? How did you get injured அப்படின்னு கேட்கலாம். or we can ask how did you get hurt அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ injured, hurt அப்படின்னா அடிபட்டது, காயம். ஸோ எப்படி இந்த காயம் வந்துச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு how did you get injured. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? they have been married for 5 years. they have been married for 5 years. they have been married அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, அதாவது அவங்க கல்யாணமாகி இருக்காங்க. they've been married for 5 years. 5 வருஷமா அவங்க கல்யாணம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன தவறு செய்தேன், நான் அப்படி என்னதான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஹவ் ஐ டன் ராங். வாட் ஹவ் ஐ டன் ராங், நான் என்ன தப்பு பண்ணேன், வாட் ஹவ் ஐ டன் ராங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நிச்சயமாக என்னை புரிந்து கொள்வான், அவன் கண்டிப்பாக என்ன புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will definitely understand me. he will definitely understand me. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. ஸோ he will definitely understand அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான். மீ அப்படின்னா என்னை, அவன் என்ன கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னுடன் தான் பிரச்சனை, எனக்கு உன் கூட தான் பிரச்சனை, எனக்கு நீ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எனக்கு நீ தான் பிரச்சனையே, அதெல்லாம் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் ப்ராப்ளம்ஸ் வித் யூ.
ஐ ஹவ் ப்ராப்ளம்ஸ் வித் யூ, எனக்கு நீ தான் பிரச்சனை. ஐ ஹவ் ப்ராப்ளம்ஸ் வித் யூ. ஓகேவா? ஸோ இதை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று எனக்கு தெரியும். அவள் என்ன எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண எப்படி சொல்லலாம்? ஐ நோ வாட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங். ஐ நோ வாட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். என்னது? வாட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங். எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்கிறது. ஸோ அவள் என்ன எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங். ஓகேவா? இதுவே அவள் என்ன எதிர்பார்க்குறான்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் திடீர்னு காணாமல் போயிட்டான், இங்கே தான் இருந்தான், திடீர்னு காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He suddenly disappeared. He suddenly disappeared. He அப்படின்னா அவன், suddenly அப்படின்னா திடீரென்று, திடீர்னு, disappeared அப்படின்னா காணாமல் போயிட்டான், மறைஞ்சிட்டான். அவன் திடீர்னு காணாமல் போயிட்டான். He suddenly disappeared. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேரத்துக்கு சாப்பிடு. நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட் ஆன் டைம். ஈட் ஆன் டைம். ஈட் அப்படின்னா சாப்பிடு. ஆன் டைம் அப்படின்னா நேரத்துக்கு. ஸோ நேரத்துக்கு சாப்பிடு. ஈட் ஆன் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் டு see his face. I hate to see his face. I hate அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. டு see பார்க்குறதுக்கு, his face அவனோட முகத்தை, அவனோட முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கலை. I hate to see his face. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும். என்னால் எப்படி அவன் பண்ண தப்பை ஏற்றுக்க முடியும். என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு கேன் ஐ அக்செப்ட் இட். ஹவு கேன் ஐ அக்செப்ட் இட். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ ஹவு கேன் ஐ அக்செப்ட் அப்படின்னா எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும். இதை என்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும். ஹவு கேன் ஐ அக்செப்ட் இட். ஓகேவா? ஸோ இதுவே எப்படி என்னால் அவனோட தப்பை ஏற்றுக்க முடியும், எப்படி என்னால் அவனோட தப்பை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லணும்னா ஹவு கேன் ஐ அக்செப்ட் ஹிஸ் மிஸ்டேக். ஹவு கேன் ஐ அக்செப்ட் ஹிஸ் மிஸ்டேக். ஸோ ஹவு கேன் ஐ அக்செப்ட் அப்படின்னா எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும். அந்த இட்டுக்கு பதிலாக ஹிஸ் மிஸ்டேக் அப்படின்னா அவனோட தப்பை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும். ஹவு கேன் ஐ அக்செப்ட் ஹிஸ் மிஸ்டேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஃப்ரெண்ட்ஸ் வில் டீஸ் மீ. மை ஃப்ரெண்ட்ஸ் வில் டீஸ் மீ. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நண்பர்கள். வில் டீஸ் அப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் மீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன டீஸ் பண்ணுவாங்க, என்னால் கிண்டல் பண்ணுவாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் வில் டீஸ் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அங்கே போக மாட்ட. நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அங்கே போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வை won't you go there. வை won't you go there. வை அப்படின்னா ஏன். won't you go போக மாட்ட. there அங்கே, நீ ஏன் அங்கே போக மாட்ட. வை won't you go there. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே தனியாக இருக்கேன். நான் இங்கே தனியாக இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹியர் அலோன். ஐ எம் ஹியர் அலோன். ஐ எம் ஹியர் அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கேன். ஐ எம் ஹியர் அப்படின்னா இங்கே, ஹியர்னா இங்கே. ஐ எம் ஹியர் நான் இங்கே இருக்கேன். அலோன் அப்படின்னா தனியாக, நான் இங்கே தனியாக இருக்கேன். ஐ எம் ஹியர் அலோன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அங்கே தனியாக இருக்கியா. நீ அங்கே தனியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அங்கே போனால் நல்லா இருக்காது. நீ அங்கே போனால் நல்லா இருக்காது, தேவையில்லாத பிரச்சனை வரும், நீ அங்கே போனால் நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஒன்ட் பி குட் இஃப் யூ கோ தேர். இட் ஒன்ட் பி குட் இஃப் யூ கோ தேர். இட் ஒன்ட் பி குட் அப்படின்னா இது நல்லா இருக்காது. நீ அங்கே போனால், இஃப் யூ கோ தேர், நீ அங்கே போனால் நல்லா இருக்காது. இட் ஒன்ட் பி குட் இஃப் யூ கோ தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லு. அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் ஹர் எவ்ரிதிங் கிளியர்லி. டெல் ஹர் எவ்ரிதிங் கிளியர்லி. டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லு. டெல் அப்படின்னா சொல்கிறது. ஸோ டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட சொல்லு. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லு. டெல் ஹர் எவ்ரிதிங் கிளியர்லி அப்படின்னா தெளிவாக, எல்லாமே அவகிட்ட தெளிவாக சொல்லு. ஓகேவா? ஸோ இதுவே அவகிட்ட நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கேன். அவகிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have told her everything clearly. I have told her everything clearly. I have told her அப்படின்னா நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். I have told நான் சொல்லியிருக்கேன். her அப்படின்னா அவளுக்கு, நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, நான் அவகிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். கிளியர்லி அப்படின்னா தெளிவாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கூட இவ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. இப்போ கூட இவ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She supports him even now. She supports him even now. She அப்படின்னா இவ, சப்போர்ட்ஸ் அப்படின்னா ஆதரவாக இருக்கிறது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இப்போ கூட இவ அவனுக்கு ஆதரவாக தான் இருக்கா. ஸோ சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு. ஹிம் அப்படின்னா அவனுக்கு. ஈவன் நவ் அப்படின்னா இப்போ கூட. இப்போ நவ் கூடனா ஈவன், இப்போ கூட இவ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. ஷீ சப்போர்ட்ஸ் ஹிம் ஈவன் நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா. அவ என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஷி கால்ட் மீ ஹோம். ஷி கால்ட் மீ ஹோம். ஷி கால்டு அப்படின்னா அவ கூப்பிட்டா. மீ என்ன, ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. அவ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டா. ஷி கால்ட் மீ ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் அப்படின்னா யோசி. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. யூ ஸ்பீக் நீ பேசுறதுக்கு முன்னாடி. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் கண்ணு முன்னாடி இருக்காத. என் கண்ணு முன்னாடியே இருக்காத, போயிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் அப்படின்னா போ, வெளியே போ. ஆஃப் மை சைட் அப்படின்னா என் கண்ணுக்கு எதிராக இருக்காத, என் கண்ணை விட்டு வெளில போ. என் கண்ணு படுற இடத்துல இருக்காத, நான் பார்க்குற இடத்துல இருக்காத. கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இதில் தலையிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ் அப்படின்னா இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது உனக்கு தேவையில்லாதது. இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் அப்படின்னா நான் பேசுகிறேன். டு யூ உன்கிட்ட, லேட்டர் அப்புறமா. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். கேன் ஐ ஆஸ்க் அப்படின்னு நான் கேட்கலாமா, கேட்கவா. யூ உன்கிட்ட, சம்திங் ஒன்று. கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா. ஸோ இதுவே என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. நீ என்னெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறியோ என்ன வேணால் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேளு. எனிதிங் அப்படின்னா என்ன வேணாம், எதுவாக இருந்தாலும். யூ வாண்ட் நீ ஆசைப்படுற எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஆஸ்க் மீ எனிதிங் யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என் கூட வரியா. நீ என் கூட
வரியா, நான் தனியாக போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கம்மிங் வித் மீ, ஆர் யூ கம்மிங் வித் மீ, ஆர் யூ கம்மிங் வித் மீ, நீ என் கூட தான் வரியா. ஆர் யூ கம்மிங், நீ வரியா. வித் மீ, என் கூட, நீ என் கூட வரியா. ஆர் யூ கம்மிங் வித் மீ. ஸோ இதுவே அவன் என் கூட வந்துட்டு இருந்தான், அவன் என் கூட தான் வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தூக்கம் வரலை, எனக்கு தூக்கம் வரலை, ஏன் முழிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு இன்னும் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி, ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கம் வரல. ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி, எனக்கு இன்னும் தூக்கம் வரல. ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதான் ஐ எம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் நகரக்கூட முடியலை, என்னால் நகரக்கூட முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஈவன் மூவ், ஐ காண்ட் ஈவன் மூவ், மூவ் அப்படின்னா நவர்றது. ஸோ ஐ காண்ட் ஈவன் மூவ் அப்படின்னா என்னால் நகரக்கூட முடியலை. அந்த ஈவன் அப்படின்னா கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ காண்ட் ஈவன் மூவ், என்னால் நகரக்கூட முடியலை. ஸோ இதுவே நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் வெளியில் போகாத, ஃபோன் இல்லாமல் வெளியில் போகாத, எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மொபைல், டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மொபைல். டோன்ட் கோ அவுட் அப்படின்னா வெளியில் போகாத, டோன்ட் கோ போகாத, அவுட் அப்படின்னா வெளியில். ஸோ வெளியில் போகாத. வித்தவுட் மொபைல் ஃபோன் இல்லாமல், ஃபோன் இல்லாமல் வெளியில் போகாத. டோன்ட் கோ அவுட் வித்தவுட் மொபைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை வெளியில் போக விடு, என்னை வெளியே போக விடு. இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்க, யாராச்சும் மறைக்கிறாங்கன்னா என்னை வெளியில் போக விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட் மீ கோ அவுட், லெட் மீ கோ அவுட், லெட் மீ கோ அப்படின்னா என்னை போக விடு, அவுட் அப்படின்னா வெளியில். ஸோ என்னை வெளியில் போக விடு, லெட் மீ கோ அவுட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னை எழுப்பிட்ட, ஸோ தூங்கிட்டுருக்கீங்க, ஏதோ சவுண்ட் கேட்குது, ஸோ எழுந்திருக்கிறீங்க, ஏன் கத்துன, நீ என்னை எழுப்பி விட்டுட்ட சவுண்டு போட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ woke me up, யூ woke me up, யூ அப்படின்னா நீ, woke me up அப்படின்னா என்னை எழுப்பிட்ட, நீ என்னை எழுப்பி விட்டுட்ட, யூ woke me up. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன் கண்ணை திறந்தே இரு, உன் கண்ணை திறந்தே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் ஐஸ் ஓப்பன், கீப் யுவர் ஐஸ் ஓப்பன், கீப் யுவர் ஐஸ் ஓப்பன் அப்படின்னா உன் கண்ணை திறந்தே இரு, ஓகேவா. ஸோ இதுவே அவன் கண்ணை திறந்தே வச்சுருந்தான், அவன் கண்ணை திறந்தே வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.